சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா அடிப்படையில் வந்து அவங்க கடந்து வந்த தசா புத்திகள் தான் மிக முக்கியமாக. பருவ வயசில் அவங்க கடந்து வர்றாங்கல்லங்க. அப்போ அந்த கல்வியை வந்து அவங்க சரியாக கற்றுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொந்த தொழிலும் செய்யலாம், ஒரு இடத்துல ஒரு அடிமை தொழிலும் செய்யலாம், அல்லது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறையிலையும் போய் ஜொலிக்கலாம், எல்லாமே செய்யலாம். நம்ம சுய ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கு 10வது ராசியாகப்பட்ட மகரமோ அல்லது ஜென்ம லக்னத்திலிருந்து 10வது ராசியாகப்பட்ட ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் வீடோ ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய வீடுகளோட தொடர்பாகக்கூடாது. அப்படி தொடர்பாச்சுன்னா அவங்க வந்து சொந்த தொழில் செய்வதற்காக சரியான ஆட்கள் அல்ல. கடின உழைப்பு மட்டும் போடுவாங்க, கடனாய் போயிரு. இப்போ 8ஆம் வீட்டோட தொடர்பாச்சுன்னு வச்சுங்க, அவங்க வந்து உழைப்புக்காக ரா பகல் பார்க்காம உழைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் திடீர் இழப்பு வந்துடும். 12ஆம் தொடர் போட்ட முதலீடெல்லாம் வேற மாதிரி. அப்போ இந்த விஷயங்கள் மிக முக்கியமானது. இப்போ நம்ம ஜாதகத்தில் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் பாவகம் நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா நம்ம சொந்த தொழிலை பற்றி யோசிக்கலாம். யோசிக்கிறத விட அவங்களை கரெக்டாக அந்த இயற்கையை எடுத்துகிட்டு போயிடும், இந்த தொழிலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இந்த வீடுகள் கெட்டு போன ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறுவாங்க. பர்டிகுலர் இந்த பாதகஸ்தானத்தோட தொடர்பாகுது பார்த்தீங்களா. ஜீவனஸ்தானம் என்ற 10ஆம் வீடு, சரலகணங்களுக்கு 11ஆம் வீடு, திரலகணங்களுக்கு 9ஆம் வீடு, உபயலகணங்களுக்கு 7ஆம் வீடு, இதுதான் பாதகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த வீடுகளோட தொடர்பாகி போச்சுன்னா தான் தொழில் வேலை எல்லாமே கேள்விக்குரிய இருக்கு.